Hi viewers, welcome to my channel. ஃபியூச்சரில் ஹியூமன் பீங் செய்கிற ஒர்க் எல்லாத்தையுமே ரோபோட் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, வேர் ஹவுஸாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா இடத்துலையுமே ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, பட் சாஃப்ட்வேர், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் கரியர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், டியூரேஷன், எலிஜிபிலிட்டி, ஜாப் ஆப்ஷன்ஸ் அண்ட் சேலரி பேக்கேஜ் பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த கோர்ஸில் இன்டெலிஜென்ஸான ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சென்சார், ப்ரோக்ராமிங், மிஷின் கண்ட்ரோல், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே பற்றி படிப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு B.Tech ஃபார்மெட்டில் வரும். ஸோ டோட்டலாக நீங்கள் 4 years ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதில் வந்து டோட்டலாக 8 semesters எக்ஸாம்ஸ் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக 12th standard பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் 12th standardல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் கம்பல்சரி எடுத்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸில் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், ப்ரோக்ராமிங் அதாவது C++, பைத்தான், நெக்ஸ்ட் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் பற்றி படிப்பீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி படிப்பீங்க, மிஷின் லேர்னிங் பேசிக்ஸ் பற்றி படிப்பீங்க, மெக்கட்ரானிக்ஸ் பற்றி படிப்பீங்க, IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பற்றி படிப்பீங்க, ரோபோட் டிசைன் பற்றி படிப்பீங்க, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் பற்றி படிப்பீங்க அண்ட் கம்ப்யூட்டர் விஷன் பற்றி படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான கெரியர் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும், ஆட்டோமேஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும், PLC ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ண முடியும், கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும், AI அண்ட் ரோபோட்டிக்ஸ் டெவலப்பராக ஒர்க் பண்ண முடியும், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும், R&D இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியராக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டார் இந்த 2 பக்கமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி ஹைரிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ரோபோட்டிக் இன்ஜினியர்ஸுக்கு டிமாண்ட் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸில், வேர் ஹவுஸ் ஆட்டோமேஷனில், ஹெல்த் கேர் அண்ட் மெடிக்கல் ரோபோட்டிக்ஸில், காமர்ஸ் கம்பெனிஸில், ரினியூவபிள் எனர்ஜி ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் அப்ராட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ரோபோட்டிக்ஸ் ஃபீல்டுக்கு ஜப்பான், ஜெர்மனி, USA, கனடா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸலண்ட் டிமாண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் சேலரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லொக்கேஷன் பொறுத்து வேரி ஆகும். ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 lakhsலேருந்து 8 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது 10 lakhs, 15 lakhs அண்ட் 20 lakhs அபவ் கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டாப் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு அதிக சேலரி கிடைக்கும். ஸோ ஃபியூச்சர் ஸ்கோப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்மார்ட் ஃபேக்ட்ரிஸ், செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ்னால, மெடிக்கல் ரோபோட்ஸ், வேர் ஹவுஸ் ஆட்டோமேஷன், ஸ்பேஸ் ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் டெக்னாலஜி, ஸோ இது எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸுக்குமே உங்களுக்கு டிமாண்ட் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ME, M.Tech, MBA இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோபோட்டிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கோடிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ உங்களுக்கு மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர் இதெல்லாமே கம்பைன் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அண்ட் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் கெரியர் பில்ட் பண்ண ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க யாராவது 12th முடிச்சுட்டு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, பட் இன்னுமே இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அண்ட் அட்மிஷன்ஸ்க்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜ்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் என்னென்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இப்போ போயிட்டுருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எப்படி ஈஸியாக அட்மிஷன்ஸ் பண்ணலாம், இன்கேஸ் மேனேஜ்மெண்ட்டில் வேண்டாம் கவுன்சிலிங்கில் வேணும் அப்படின்னா கவுன்சிலிங் மூலமாக உங்களோட கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும், ஸோ கவுன்சிலிங் சீட்ஸ் எப்படி பிளாக் பண்ணுறது, இப்படி எல்லாமே A to Z நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.